கிறிஸ்தேசுக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய நாளில் நம்ம பார்த்துட்டு வருகிற ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஸோ இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா 31 நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். ஸோ இந்த 8ஆம் அதிகாரமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப விசேஷித்த ஒரு அதிகாரம். ஒரு புது சிருஷ்டிகளுக்குமே இந்த அதிகாரத்தை படிக்கும்போது ஒரு புது சிருஷ்டிக்குமே ஒரு உற்சாகத்தையும் ஒரு பலனையும் அங்க கொடுக்கக்கூடியதாக அங்க இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்துல ரொம்ப தெளிவா பேசுறாரு. நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்ட ஜனங்கள், தேவன் உங்களை எங்க இருந்து தெரிந்து கொண்டிருக்கிறாரு, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், உங்களுக்கு என்னென்ன விசேஷம் இருக்குது, நீங்க எப்படிப்பட்ட ஒரு விசேஷத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க, தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரு என்று ரொம்ப தெளிவான வகையில அங்க பவுல் என்ன பண்றாருன்னா அவரு அங்க சொல்றார். அப்போ அவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 வசனங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 30 வசனங்கள் வரைக்குமே பாத்தீங்கன்னா அவரு தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கூடிய நாமம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கூடிய நாம் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்பதை அவர் என்ன பண்றாருன்னா அவரு 30 வசனங்களை சொல்லிட்டு 31ஆம் வசனத்துக்கு அவர் வரும்போது சகோதர சகோதரிகளே அவர் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு என்பது தான் அங்க முக்கியமான விஷயம். பாருங்க, ஒரு 5 கேள்வி கேட்கிறார். 31ஆம் வசனத்திலிருந்து ஒரு 5 கேள்விகளை அவரே கேட்டுட்டு நமக்கான பதில்களை என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்கிறார். அதுல முதல் கேள்வி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா 31. சோ படிக்கிறோம், கவனிங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் இல்லைங்களா? இது முதல் கேள்வி. அப்போ இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், எவைகளை குறித்து ஒருவேளை நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த 30 வசனங்களை நீங்க என்ன பண்ணுங்கன்னா வெளியே எடுத்தீங்கன்னா அந்த 30 வசனங்கள்ல ஒரு நமக்கு குறிப்பிடத்தக்க ஒரு குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நாம யாருன்றத பவுல் என்ன பண்ணிருப்பார்னா வரிசை போட்டிருப்பார். உதாரணத்துக்கு 1ஆம் வசனத்திலேயே ஒரு பெரிய பாயிண்ட் வச்சிடறாரு. என்ன பாயிண்ட் வச்சிருக்கிறாரு? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குட்பட்டவங்களா இருக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்டே கிடையாது. இதுதான் அந்த 1ஆம் வசனத்துடைய மிக முக்கியமான தாற்பயம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்புனா பனிஷ்மெண்ட் இல்லை. யாருக்கு? இயேசுவுக்கு உட்பட்டவங்களா இருக்கிறவங்களுக்கு. அடுத்து 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்படி தேவனுடைய ஆவியினால் அவங்க நடத்தப்படுறாங்க. அப்ப தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லைங்களா? ஆக்சுவலி நமக்கு ஒரு புது சிந்தை இருக்குது, புது சிந்தை அல்லது ஆவி இருக்குது. அந்த புது ஆவிக்கு எல்லா பலனும் உற்சாகத்தையும் விருப்பத்தையும் செய்கையும் அது உண்டு பண்றதுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். அப்ப தம்முடைய பரிசுத்த ஆவியினால தேவன் நம்மளை என்ன பண்றாரு? நடத்தப்படுகிறோம். அப்படி யாரெல்லாம் நடத்தப்படுறோமோ அதான் பாயிண்ட். நம்மள யார் நடத்தப்படுறோமோ அன்பானவர்களே நம்ம தான் தேவனுடைய பசங்க, தேவனுடைய புத்திரர், சன்ஸ் ஆஃப் காட். இது ரொம்ப சாதாரண எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் இல்லை. ஏன்னா தேவனுடைய புத்திரர்னா தூதர்களும் இருக்கிறாங்க, தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாமே தேவனுடைய பசங்க தான். பட் இந்த தேவனுடைய புத்திரர் சொல்லும் போது கொஞ்சம் விசேஷித்த ஒரு புத்தர் இல்லைங்களா? இது தம்முடைய சிருஷ்டிகள்லயே தேவன் என்ன பண்றாருன்னா முதற் பலன்களாக இல்லைங்களா, முதற் பலன்கள், ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா?
தம்முடைய பசங்கள்லயே, தம்முடைய சிருஷ்டிகள்லயே மூத்த மகன். அப்போ தேவன் நம்மளைய அவருடைய முதற் பலன்களாக என்ன பண்றாருன்னா தெரிந்து கொண்டிருக்கிறாரு. பட் நமக்குள்ள, நல்ல கவனிங்க, நமக்குள்ள யார் மூத்தாளு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது வசனம் சொல்லுது, தம்முடைய அநேக சகோதரர்களுக்குள்ளே அவர் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. பாருங்க, அப்ப அண்ட சராசரத்துல சர்வ சிருஷ்டியில முதற் பலன்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம். இப்ப நமக்கு முதற் பலன் யார் கேட்டா அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு. சோ இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும் நான் நம்புறேன். அப்போ செகண்ட் பாயிண்ட்ல நம்ம தேவனுடைய பசங்க அப்படின்ற அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். தேர்ட் பாயிண்ட் 17ஆம் வசனம். 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்படி நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சொத்துக்கு பங்காளிகள், தேவனுடைய சொத்துக்கு சுதந்திரர், கர்த்தர் இயேசுவோடு கூட உடன் சுதந்திரர். நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. சுதந்திரம்னா என்னங்க? அந்த சொத்துல பங்கு எடுக்கிறது. அதுக்கப்புறம் 26ஆம் வசனத்துல நம்ம அநேக பலவீனமான நேரங்கள், பலவீனம் என்பது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கு. பட் நம்முடைய பலவீனமான நேரங்கள்ல சரீர பலவீனம் இல்லைன்னா, நம்ம சரீரம் பலவீனமான சரீரம் தான். பட் இதன் மத்தியில நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ முடியாம சில காரியங்கள் சரீரத்துல வெளிப்படும் போது, அப்போ சோர்வு நடக்கும் போது, அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆவி என்ன ஆவி? புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டி தான் உதவி செய்யுது. எப்படி உதவி செய்யுது கேட்டா, இந்த புது சிருஷ்டி தேவனை நோக்கி கதறுகிறது, தேவன் கிட்ட டீல் வைக்குது. அது தமிழ் வசனத்துல வேண்டுதல் போட்டிருக்கிறாங்க. பட் அது வேண்டுதல் என்ற வார்த்தை தமிழ்ல போட்டிருந்தாலும் அந்த கிரேக்க வார்த்தை உடைய மீனிங் என்ன குறுக்குதுன்னா, பாருங்க, நம்ம தவறுகள் ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் நேரத்துல தேவன்கிட்ட போக மாட்டோம். அப்படியே போனாலும் நம்ம சரியா எப்படி ஜெபிக்கிறது தெரியாது நமக்கு. அப்போ தேவன் கிட்ட நம்முடைய புது சிந்தை அது தேவன் கிட்ட தொடர்பு கொள்ளும், அது தேவன் கிட்ட டீல் வைக்கும். அப்ப தேவன் கூட என்னதான் பாக்குறாருன்னா அந்த புது சிருஷ்டியை தான் பாக்குறாரு. உங்க சிந்தை எப்படி இருக்குது இந்த மாதிரி நேரத்துல? அந்த வகையில தான் நம்முடைய பலவீனமான நேரங்கள்ல நம்முடைய புது சிருஷ்டி நமக்கு உதவி செய்யுது. அடுத்து கடைசியா சொல்றாரு, அப்படி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாமோ தேவன் நம்மளைய ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறாரு. அவருடைய தீர்மானத்தின்படி, ஒரு நோக்கத்தின்படி, ஒரு பர்பஸ்க்காக நாம அழைக்கப்பட்டிருக்கிறோமாமோ. அப்படி நம்மளை அந்த பர்பஸ்க்காக அழைச்சிருக்கிறார் இல்லைங்களா? அப்படி அழைச்ச நம்மளைய எப்படி தேவன் அழைச்சார் கேட்டா, முதல்ல நம்மளைய என்ன பண்ணாருங்களாமா? முன் குறிச்சாராமா. முதல்ல நம்மளைய முன் அறிஞ்சாராமா, அதுக்கப்புறம் முன் குறிச்சாராமா. அப்போ முன் குறிக்கப்பட்டவங்களை என்ன பண்ணார் தேவனு? முன்னறிந்து தெரிந்து கொண்டாராமா. அப்போ இதெல்லாம் பவுல் என்ன பண்றாருன்னா, அங்க ரொம்ப ஒரு உற்சாகமூட்டும் வகையில இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆக்சுவலி நம்ம சொல்றது, பவுல் பேசுற இந்த இவைகளை குறித்து என்ன சொல்லுவோம்ன்ற கணக்கு, அந்த இவைகளை அந்த லிஸ்ட் நம்ம ஏதோ 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்குதுன்னு எடுத்துக்க கூடாது. ஆக்சுவலி நீங்க எங்க இருந்து பார்க்கணும்னா 5ஆம் அதிகாரத்திலிருந்தே பார்க்கணும். 5ஆம் அதிகாரத்திலிருந்தே அந்த இவைகளுடைய கணக்கு ஆரம்பிக்குது. அப்போ நம்ம எவ்வளவு பெரிய கிருபைக்குள்ள வந்திருக்கிறோம், எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம என்ன ஒரு மாபெரும் நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இவ்வளவு பாவங்கள் மத்தியில தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரு, நம்முடைய அழைப்பு என்ன, தெரிந்து கொள்ளுதல் என்ன, நம்ம அழைச்ச விதமே ரொம்ப ஆச்சரியம். அதுல ஒரு பாயிண்ட் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். தேவன் நம்மளை முன்னறிந்து கொண்டார்.
ஃபர்ஸ்ட் முன் குறிக்கிறாரு. அந்த முன் குறிக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்துக்காக தேவன் தெரியும் யாரெல்லாம் இந்த வாய்ப்புக்குள்ள வருவாங்க. அப்படித்தான் தேவன் தெரியும். அந்த வகையில தேவன் அங்க முன்னறிகிறாரு. அப்ப முன்னறிந்து என்ன பண்றாருன்னா, தகுதியானவர்களை என்ன பண்றாருன்னா இந்த வாய்ப்புக்குள்ள, அந்த முன் குறிக்கப்பட்ட அழைப்புக்கு அழைச்சிடுறாரு. அப்ப தகுதி வாய்ந்த எல்லாருமே தேவனால் முன்னறியப்பட்டவர்கள் அல்லது முன்னறியப்பட்டவர்களா இருக்கிறாங்க. முன்னறிகிறதுனா என்ன? அன்பானவர்களே, இந்த ட்ரூத்துக்குள்ள யாரெல்லாம் சத்தியத்தை கேட்டு தங்களை முழுமையா தத்தம் செய்யறாங்களோ, நல்லா கவனிங்க, அவங்கள பார்க்கிற விதமே எப்படி பார்க்கணும்னா, தேவன் இவரை முன்னறிஞ்சிருக்கிறார். எப்போ? இவரெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அப்படி இருக்கும்போது தேவனால் முன்னறியப்பட்ட இந்த சகோதரன் அல்லது இந்த சகோதரி அப்படின்ற பார்வை நம்ம வச்சிட்டோம்னா, அவர் விஷயத்த அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பா அவரை நாம தீமை பேச மாட்டோம், தீங்கு செய்ய மாட்டோம், தப்பா பேசவே மாட்டோம். ஏன்னா தேவனால் முன்னறியப்பட்ட ஒரு சகோதரர் தேவன் முன்னறியலைன்னா அவர் வந்திருக்கே வாய்ப்பு இல்லை. யாரெல்லாம் தங்களை முழுமையா சத்தியத்தை கேட்டு தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனால் முன்னறியப்பட்டவங்க. அதனால தான் பவுல் தைரியமா சொல்றாரு, தாயின் கர்ப்பத்திலிருந்தே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். இது படிக்கும்போது நமக்கு என்ன தோணுது? அப்போ சீஷர்கள் மத்தியிலேயே தேவன் பவுலை மட்டும்தான் தெரிந்து கொண்டார், தாயின் கர்ப்பத்திலிருந்து. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை? என்னைய தேவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தேவன் என்னைய தெரிந்து கொண்டார்னு நீங்களும் நானும் சொல்றதுக்கு முடியுமா முடியாதா? இது உங்க பதில் என்னவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க வாய்ப்பு இருந்தா அன்மியூட் பண்ணி கூட நீங்க சொன்னா ரொம்ப உதவியா இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ் பிரதர், என்னையும் தேவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறாரு. சொல்ல முடியுமா நம்மளால பவுல் மாதிரி? இல்ல சொல்லலாமா? சோ நீங்க வாய்ப்பு இருந்தா சும்மா அன்மியூட் பண்ணி நீங்க உங்க ஆன்சர் பதிவு பண்ணலாம். ஏன்னா இது முக்கியமான பாயிண்ட் இது ஆக்சுவல் இல்லைங்களா? என்னைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தேவன் என்னைய தெரிந்து கொண்டார். கலாத்தியர்ல பவுல் அங்க சொல்றது போல, என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தார். என்னை பிரித்தெடுத்து, அது எப்ப பிரித்தெடுத்தார்? தாயின் வயிற்றில் இருந்து முதல். ஆக்சுவலி சொல்லணும். அப்போ பவுல் மத்தவங்களை பத்தி பேசல, தன்னை பத்தி பேசுறார். எப்படி இன்னொரு இடத்துல பேசுறா இல்லைங்களா? பாவிகளை பிரதான பாவி நான் தான். இப்ப நம்ம அது மாதிரி சொல்ல முடியுமானா? கண்டிப்பா சொல்லணும். பவுல் யாரையும் சொல்லல, பவுல் யாரையும் சுட்டி காமிக்கல, நான் உங்களை பத்தி எல்லாம் பேசல, நான் என்ன பத்தி பேசுறேன், பாவிகளை பிரதான பாவி. அதே மாதிரிதான் சொல்றாரு, என்னைய தேவன் தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொண்டார். ஏன்னா இந்த அழைப்புக்குள்ள வர்றது என்பது மனுஷ சித்தம் கிடையாது, அது தேவனுடைய சித்தம். தேவன் ஒருத்தரை முன்னறிவார். முன்னறிகிறது என்னங்க? தேவனுக்கு தெரியும் யார் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு வருவாங்க. அந்த தகுதி யாருக்கு இருக்கு? தேவன் அழைக்கிறார் சகோதர சகோதரி. அது ரொம்ப முக்கியமானது. சொல்லணும்னா அந்த அளவுக்கு தனிப்பட்ட வகையில அந்த ஒரு உணர்தல் நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா நான் வந்திருக்க அழைப்பு அந்த மாதிரி அழைப்பு. இந்த அழைப்புடைய நோக்கம் ஒண்ணு இருக்குது. அந்த நோக்கத்தின்படி என் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. கரெக்டா சரியான ஒரு ரூட்ல போயிட்டு இருக்குது என் வாழ்க்கை. எனவே தைரியமா சொல்ல முடியும். நீங்க சொல்லிங்களே சொல்லலையோ எனக்கு தெரியல, பட் நான் சொல்லுவேன், சகோதர சகோதரிகளே, தேவன் என்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னைய பிரித்தெடுத்தாரே.
பட் எனக்கு தெரியல, நீங்க அதை ஒத்துக்குவீங்களா இல்ல என் கூட சண்டைக்கு வருவீங்களா எனக்கு தெரியல. பட் அதுதான் உண்மை. ஏன்னா இது நீங்க ஒவ்வொருவருமே தனிப்பட்ட வகையில ஆவியில உணரக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. சோ இது ரொம்ப முக்கியம். இந்த அழைப்புக்குள்ள யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ரொம்ப விசேஷித்த ஜனங்கள். அந்த விசேஷித்த ஜனங்கள் இல்லைங்களா, தேவன் ஒரு முன் குறிச்சார் இல்லைங்களா, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறிச்சிருக்கார் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி இருக்குது என்று தேவனுக்கு தெரியும், முன்னறிந்திருக்கிறார். அப்படி முன்னறிந்தவர்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரே, சூஸ் பண்ணிருக்கிறாரு. நினைச்சு பாருங்க, தேவனே இப்படி இருக்கும் போது, தேவனே நம்மளை இப்படி பார்க்கும் போது, நம்ம யாரு நம்முடைய சகோதர சகோதரி குற்றப்படுத்துறதுக்கு? நாம யாரு நம்ம பிரதர் சிஸ்டர்ஸுங்களை குற்றப்படுத்துறதுக்கு என்ன தைரியம் இருக்கு நம்ம வாயில வர வார்த்தை இல்லைங்களா? இதத்தான் பவுல் கேள்வியா கேட்கிறார். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தாச்சு, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ என்ன சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஏன்னா தேவன் நம்ம பட்சத்துல இருக்கிறாரே, தேவன் நம்ம பட்சத்துல இருக்கிறாரே. இது எல்லாமே விசுவாசம் தான் இல்லைங்களா? இதெல்லாம் விசுவாசம். ஆகையினால எந்த மாதிரி சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட அனுபவங்கள், என்ன மாதிரியான தீமையான அனுபவங்கள் எது வந்துட்டாலும் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை என்ன உணருவாங்கன்னா, என்னைய தேவன் முன்னறிந்து அழைத்த தேவன். முன்னறிந்து, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னைய தேவன் ஏதோ சும்மா போற போக்குல வா அப்படி கூப்பிடல, முன்னறிந்திருக்கிறார். அவர் என்னை முன்னறிந்து என்னை அழைத்த தேவன், என்னை தெரிந்து கொண்ட தேவன். ஆகையினால அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கும் போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அடுத்த பாயிண்ட் இல்லைங்களா? இப்ப இதுல ரெண்டு கேள்விக்கும் பதில் நமக்கு தெரியும், யாருமே இல்லை. அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த ரெண்டு கேள்வியை முடிச்சுட்டு அடுத்து மூணாவது கேள்வி பவுல் கேட்கிறாரு 32ஆம் வசனத்துல. பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இல்லைங்களா? இந்த இடத்துல இந்த மூன்றாவது கேள்வியில என்ன காமிக்கிறார்னா, எந்த அளவுக்கு தேவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாருன்றத காமிக்கிறார். அந்த அன்பு எப்படி வச்சிருக்கிறார்ன்றத பவுல் எப்படி எழுதுறாருன்னா, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல். பாருங்க, பிதாவாகிய தேவன் தெரியும், இதுக்கு மேல இயேசுவை நம்ம மிகாயலா பார்க்க முடியாது இல்லைங்களா? இயேசு மறுபடியும் மிகாயலா வருவார்னா அதுக்கு நமக்கு தெரிஞ்சு வசனங்கள் இல்லைனாலும் கேட்ட சத்தியங்களை வச்சு பார்க்கும்போது வாய்ப்பு இல்லைத்தான் தோணுது. ஏன்னா மறுபடியும் மிகாயேல் என்ற ஒரு சிருஷ்டி, மிகாயேல் அப்படின்ற ஒரு சிருஷ்டி, அல்லது அவர் லோகோஸ் வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லைங்களா, அந்த மிகாயேல் என்ற சிருஷ்டியானது இப்போ இல்ல. அதே போல மனுஷனாகி இயேசு என்ற ஒரு சிருஷ்டியும் இப்போ இல்ல. அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரு? தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தாரு. ஆனா இப்ப இருக்கிற இயேசு யாருன்னா, அவர் புதிய சிருஷ்டி, அவர் வேற ஒரு கிரியேஷன் இல்லைங்களா? இது புது சிருஷ்டிங்க. ஏன்னா சிருஷ்டி, ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் வித்தியாசம் இருக்கு அன்பானவர்கள். மனுஷன் தான், தூதர் தான் இல்லைங்களா? மனுஷனும் தூதனும் ஒண்ணு கிடையாது. அப்படி இருக்கும்போது இயேசு தூதனா இருந்தாரு, அதுக்கப்புறம் மனுஷனா வந்தாரு. இப்போ அவர் தூதனும் கிடையாது, மனுஷனும் கிடையாது. அப்ப யாரு? புது சிருஷ்டி, புதிய சிருஷ்டி. அப்ப இங்க என்னதான் மாறி இருக்குது? மைண்ட் தான் மாறி இருக்கு. மைண்ட் மட்டும்தான் தேவன் என்ன பண்றாருங்க அங்க மாத்துறாரு. சரீரம் அது மாத்துறது இல்லை. ஏன்னா சரீரம் வேற. அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரிகளை.
அப்போ இயேசு கிறிஸ்து இன்னைக்கு புது சிருஷ்டியா இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். இயேசுவையே ஒப்பு கொடுத்தார்னா அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? குமாரனையே கொடுத்தவரு அவரோடு கூட, அது ரொம்ப முக்கியம். அவர் இல்லாம இல்ல, அவரோடு கூட. அப்ப எல்லாமே கர்த்தர் இயேசுவோடு கூட தான் நம்ம வாங்க முடியுது. ஈவன் ஒரு மன்னிப்பா இருக்கட்டும், ஒரு இரக்கமா இருக்கட்டும், கிருபையா இருக்கட்டும், இல்ல பெரிய ஸ்லாக்கிங்களா இருக்கட்டும், மகிமையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவரோடு கூட தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம என்ன மாதிரி ஜனங்கள் இல்லைங்களா? அடுத்து நாலாவது கேள்வி கேட்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏற்கனவே பார்த்ததுதான். தேவன் ஒருத்தரை முன்னறிந்து அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா நம்மள யாரு? நான் தான். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் யாராவது ஒருத்தர் இருக்கிறார் குற்றம் சாட்ட முடியுமா? பிளேம் பண்ண முடியுமா? ஏன்? தேவனே அவரை நீதிமானா பார்க்கும்போது, தேவனே அவரை நீதிமானா பார்க்கும்போது நாம யாருங்க? நீ ஒரு சகோதர சகோதரி எப்படி நாம குற்றவாளியா பார்க்கிறது? பாருங்க, இந்த நம்முடைய சகோதர எழுத்துக்கள் ரொம்ப அருமையா இருக்கு. If God ignores the infirmities of flesh, தேவன் நம்முடைய மாம்சீக பலவீனங்களை அவர் பார்க்கிறது இல்ல. அவரே அப்படி இருக்கும்போது நாமளும் ஒருவரை ஒருவர் அப்படித்தான் பார்க்கணும். மாறாக சகோதரருடைய பலவீனங்களை அதை நம்ம பெருசா பார்த்துட்டு கூடாது, பார்க்கவே கூடாது. குற்றப்படுத்துறதுக்கு ரைட்ஸே இல்லை. ஞாபகம் இருக்குங்களா? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல குற்றப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால்தான் ஏசியா புஸ்தகத்துல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது யாருக்கு? தேவன் தெரிந்து கொண்டவங்க மேல. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. என்ன வார்த்தை இல்லைங்களா? என்னால் உண்டான அவர்களுடைய நீதி. அந்த நீதி என்னால் உண்டாச்சு, அதுதான் பாயிண்ட். சோ ஆகையினால எந்த சகோதர சகோதரியும் நம்ம குற்றப்படுத்துறதுக்கு, அவங்களுடைய பலவீனங்களை பார்க்கறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை. அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ பிரதர் எந்த பிரதரையும் குற்றப்படுத்த கூடாதா? ஆமா, குற்றப்படுத்த கூடாது. இப்படி சொல்லும் போதுதான் பேர் சபையில ஒரு தவறான போதனை என்ன ஆயிருக்குன்னா வந்திருக்குது. அது என்ன? பேர் சபையில தவறான போதனை ஒண்ணு வந்திருக்குது. once in grace always in grace உடைய அர்த்தம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டைம் நீ ரட்சிக்கப்பட்டேனா, ஒரு டைம் கிருபைக்குள்ள வந்துட்டேனா, கடைசி வரைக்கும் கிருபைதான். ஏன்னா அது காரணம், இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை படிச்சா அப்படித்தான் தோணுது. பட் இது ராங்ன்ற, அப்படி இல்ல. பவுல் அந்த ஆங்கிள் பேசல. ஆக்சுவலி அது எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம்? எப்படி உறுதிப்படுத்தலாம்? உதாரணத்துக்கு நீங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வந்தீங்கன்னா, அங்க ஒரு சகோதரன் சபைக்கு வந்துட்டு இருக்கிறார். சபைக்கு வந்துட்டு இருக்கிறாரு. சபையாருக்கு தெரியுது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாருங்க, சபைக்கு வந்துட்டு இருக்கிறாரு, சபையாரும் வரவேற்கிறாங்க. பண்றது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியுது. இப்ப பவுல் என்ன பண்றாரு? என்ன நீங்க அவரை உங்களை விட்டு விலக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு எழுதுறாரு இல்லைங்களா? இப்ப உடனே அந்த கொரிந்து சபை ரிப்ளை போடுறாங்க. எப்படி போடுறாங்க?
என்ன நீங்க தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு போட்டாங்களா? இல்ல சொல்ல முடியுமா? அப்போ தெளிவா புரிஞ்சுக்கணும். தேவன் தெரிந்து கொண்டவங்க மேல குற்றப்படுத்துறதுக்கு முடியாது. தேவன் அவரை நீதிமான் ஆக்குறார். தேவனே அவரை நீதிமானா பார்க்கும் போது அவருடைய பலவீனம் பார்க்கறது இல்ல. நல்லா கவனிங்க. இது யாருக்குன்னா தேவனால் தெரிந்து கொண்டவங்க. யாருங்க அந்த தேவனால் தெரிந்து கொண்டவங்க? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க. இவங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் தங்களை அர்ப்பணித்தவர்கள். இவங்க யாருன்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்சவங்க. இவங்க யாருன்னா பாவத்தை வெறுக்கிறவர்கள். இப்படித்தான் பின்னாடி போம். பாவத்தை வெறுக்கிறவங்க, நீதியை விரும்பக்கூடிய ஜனங்க, இவங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவங்கள தான் சொல்றாரு குற்றப்படுத்துகிறவன் யார்? ஆனா இவரு கொரிந்து சபையில இருக்கிற இந்த பிரதரு எக்லிஷியா வந்துட்டு இருக்கிறார். அவர் தெரிந்து நம்ம பண்றது தப்பு. ஆனா அவரு அந்த தப்பு பண்ணிட்டாலும் அவரு அதை கேஷுவலா விட்டாரு. ஏன் கேட்டா சபையாரே வெல்கம் பண்றாங்க. சபையாரே ஒண்ணு சொல்றது இல்லை, என்னை ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலி இவர் என்ன பண்ணிருக்கலாம் இல்லைங்களா? அந்த சபையில போயிட்டு இருக்கிற அந்த பிரதரை என்ன பண்ணிருக்கணும்? உண்மையிலே பாவத்தை வெறுக்கிறார் அப்படின்னா, சரி நான் ஒரு பலவீனத்துல பண்ணிட்டேன், இந்த மாதிரி இருக்கிற உறவு தவறான ஒரு உறவா இருக்குது, சபையார் என்னைய தப்புன்னு கண்டிக்கிறது இல்லை, அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு என்னைய வரவேற்று கொண்டிருக்கிறாங்க. இப்ப நான் என்ன செய்யறது? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் அந்த உறவை கட் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணா பாருங்க, நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நியாயமா நீங்க என்னைய டிஸ்ஃபெலோஷிப் பண்ணணும். நீங்க என்னைய டிஸ்ஃபெலோஷிப் பண்ணணும். ஆனா நீங்க அதை பண்ணாம இருக்கிறீங்க. பட் அது எந்த வகையிலுமே தேவனுடைய பார்வையில் அது நீதியா இருக்காது. ஆகையினால நான் என்னை என்ன பண்ணிக்கிறேன், டிஸ்ஃபெலோஷிப் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள போகணுமா இல்லைங்களா? உண்மையிலேயே அவர் பாவத்தை வெறுக்கிறவரா இருந்தார்னா அந்த மாதிரி அவர் செஞ்சிருப்பாரா இல்லைங்களா? ஆனா அந்த மாதிரி இல்ல. அதனால நீங்க அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் அன்பானவர்களே. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல ஒருத்தரும் கை நீட்ட முடியாது. யாரும் விரல் நீட்டவே முடியாது. நீ சரியில்லை, யூ ஆர் நாட் ரைட் சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸே இல்லை. தேவனே அவரை நீதிமானா பார்க்கும்போது நமக்கு இல்லை. பட் இந்த பாயிண்ட எப்படி புரிஞ்சுக்க கூடாது? பேர் சபை மாதிரி ஒன்ஸ் இன் கிரேஸ் ஆல்வேஸ் இன் கிரேஸ். கிருபைக்குள்ள நீ வந்துட்டேனா அதுக்கப்புறம் நீ எப்படி வேணா இருந்துக்கோ, நீ கிருபை தான் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏற்கனவே சொன்னது போல தேவனால் தெரிந்து கொண்டவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்ட ஜனங்களா இருப்பாங்க? கிறிஸ்துவுடைய சாயலுக்குள்ள வளருகிறவராக இருப்பார். அவரே கிறிஸ்துவின் சிந்தை அவருக்குள்ள அதிகமாக வளரக்கூடியதா இருக்கும். அவர் பலவீனங்கள்ல தான் பாத்தீங்கன்னா அவருடைய சரீரமானது தவறுகள் செய்யும், ஆனா சிந்தையில ரொம்ப கிளியரா இருப்பாரு. வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் சகோதர சகோதரி. ஏன்னா இந்த பாயிண்ட் அப்படியே கொண்டு போயிட்டேன். ஒரு பிரதர் விபச்சாரம் பண்றாரு, ஒரு பிரதர் என்னங்க ஏதோ ஒரு தவறான காரியத்தை பண்றாரு, அது அநேகருக்கு இடர்லா இருக்குது. அப்போ நம்ம பிசினஸ் மீட்டிங் போட்டு இவர் என்ன பண்ணலாம், நம்ம சபையாரா சேர்ந்து டிஸ்ஃபெலோஷிப் பண்ணலாமா கேட்கும் போது, இல்ல பிரதர், தேவனால் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார்? தேவனே அவர்கள் நீதிமான் ஆக்கிறவர். சோ தேவனே அவருடைய பலவீனத்தை பாக்குறது இல்ல, இப்படி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அது நியாயமே இல்லை. சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் இந்த ஒரு விஷயம் எல்லாமே யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் பொருந்தும். ஆனா ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, இது சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சபைக்கு முன்னாடி கொண்டு வரேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சில விஷயம் ஓப்பனா பேசுறது தப்பு இல்லை. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல சில விஷயம் நம்ம கேள்விப்படுறது ரொம்ப கஷ்டமாயிடும்.
தப்பா எடுத்துக்காதீங்க சொல்றேன்னு. பட் இது நான் பேசணும், ஏன்னா பேசி ஆகணும். ஏன்னா இது சில விஷயங்கள் ஓப்பனா பேசுறது தப்பு இல்லை. பட் இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய விஷயங்கள். இது பலவீனம் என்ற பார்வையில சரி அது பலவீனம் பிரதர், அதை பெருசா பார்க்க வேண்டாம், தேவன் சரி பண்ணிடுவார், தேவன் மன்னிச்சு விட்டுருவாருன்ற மாதிரி நம்ம அப்படி விட்டுறக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஓரின சேர்க்கை. சோ 2 பிரதர்ஸ்குள்ள ஒரு ஓரின சேர்க்கை காணப்படுகிறது, 2 பிரதர்ஸ்குள்ள. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? என்ன பலவீனம் சொல்ல முடியுமா? எஸ், பலவீனம் இருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட சகோதரர்கள் சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க சொல்லும் போது அது எந்த வகையிலுமே ஒரு நல்ல விஷயம் இல்லை. சோ அப்போ இம்மிடியட்டா டிஸ்ஃபெலோஷிப் செய்யணும். இது எந்த வகையிலுமே தேவனுடைய பார்வையில நீதியா இருக்காது. நம்ம டிஸ்ஃபெலோஷிப் பண்றது நோக்கம் என்ன? அது ரொம்ப முக்கியம். அது கூட அப்படி செஞ்சாதான் அவர் தன் தவறை உணர்ந்து தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை வெறுக்க ஆரம்பிப்பார். சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால சகோதரர் 2க்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். பட் பவுல் இங்க பேசுறது எல்லாமே சிந்தைய மட்டும் தேவன் பார்க்கிறாரு. பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு சகோதரன் அல்லது சகோதரி சில நேரங்கள்ல சரீர பலவீனத்துல ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க, இல்ல ஏதோ மற்றவங்களை காயப்படுத்திட்டாங்க. ஆனா அதை நினைச்சு வருந்துறாங்க, மன்னிப்பு கூட கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட பிரதர் சிஸ்டர்ஸை போயிட்டு நீ யாரு, நீ சரியா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது பெரிய ராங். சோ இந்த ஒரு 2க்குள்ள டிஃபரன்ஸ் அங்க புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ சொல்லிட்டு தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர் சொல்லிட்டு ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ல கடைசி 5வது கேள்வி கேட்கிறாரு. அதனால பாருங்க, இவ்வளவு நேரம் 4வது கேள்வி குற்றப்படுத்துறவன் யாருன்னு கேட்டார். குற்றப்படுத்தவே முடியாது. அடுத்த பாயிண்ட் 5வது கேள்வி பனிஷ் பண்றவன் யாருன்னு கேட்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் பனிஷ்மெண்ட் பண்ண முடியும்? எந்த சகோதர சகோதரிக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸே கிடையாது, இல்லைங்களா? ஏன்னா ரீசன் சொல்றாரு, கிறிஸ்துவே மரித்தவர் யாருக்காக? அவருக்காக. அவர் வாங்க வேண்டிய பனிஷ்மெண்ட் எல்லாம் இவர் வாங்கி மறிச்சிருக்கிறார். இப்ப அவர் எழுந்திருக்கிறார். எதுக்கு எழுந்திருக்கிறாரு கேட்டா அவருக்காக தேவனுடைய சமூகத்துல வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காராம். அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இப்படி இருக்கும்போது நீங்க யாருங்க பிரதர் அவரை பனிஷ் பண்றதுக்கு? சோ இதுதான் பவுல் ஒரு 5 கேள்வி ரொம்ப சரமாரியா கேட்கிறேன். இந்த கேள்விகள்லாம் நம்ம மெதுவா பார்த்துட்டோம் இவ்வளவு நேரம். பட் நீங்க அப்படியே 5ஆம் அதிகாரத்துல வேகமா வாசிச்சீங்கன்னா, 5ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்பீடா போனீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 30 வரைக்கும் தேவன் தெரிந்து கொண்டவங்களை பத்தி பேசி முடிச்சுக்கிட்டு 5 கேள்வி சரமாரியா கேட்கிறாரு. யாருப்பா நீ தேவன் தெரிந்து கொண்டவங்க மேல குற்றப்படுத்துறதுக்கு? சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. பட் இருந்துட்டாலும் அந்த ஏற்கனவே சொன்னது போல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. வித்தியாசங்களை சரியா அங்க புரிஞ்சுக்க வேண்டியது அங்க இருக்குது. ஓகே, இப்போ இப்படி சொல்லிட்டு அடுத்து பவுல் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறார். இப்ப எமோஷனல் ஆயிட்டு, எமோஷனலா புரியுதுங்களா? அது ஒரு வகையான ஃபீலிங், ஒரு சந்தோஷம். ஒரு இருதய பாரத்திலிருந்து விடுதலையான எப்படி கிடைக்கும்? ஒரு பாரம் நீங்கினா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ அவர் பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு சங்கீதத்துல இருந்து ஒரு வசனத்தை நம்ம காமிக்கிறார் பாருங்க. சங்கீதம் 44:22. சங்கீதம் 44:22ல ஒரு வசனத்தை அவர் எடுத்து காமிச்சு, உமது நிமித்தம், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உமது நிமித்தம் என்ற வார்த்தை கவனிக்க வேண்டிய வார்த்தை. ஏன்னா எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் என்று அவர் மட்டும் சொல்லியிருந்தாருன்னா அது அர்த்தம் வரதில்லை. பட் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் இல்லைங்களா? சில பேர் சொல்லுவான், ஐயோ
உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஐயோ தினம் தினம் சாகுறேன் சொல்லுவான். காரணங்கள் என்ன? வேலையில பிஸி, மேனேஜர் தொல்லை, வீட்டில் வந்தா அது பிரச்சனை, கடன் பிரச்சனை இல்லைங்களா? ஆக மொத்தத்துல உலகத்துல எல்லா மனுஷனும் செத்துட்டு தான் இருக்கிறான். பட் இங்க உமது நிமித்தம், அதுதான் பாயிண்ட், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். அதே நேரத்துல அப்படி கொல்லப்படும் போது அல்லது அப்படி துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் போது நாங்க என்ன பண்றது இல்லையாமா? போராடுறது இல்ல, எதிர்க்கிறது இல்ல, மாறாக அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம்னா என்ன அர்த்தம்? அடிக்கப்படக்கூடிய ஆடு என்ன பண்ணாதுங்க? தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சைலண்டா இருக்கும், ஒப்பு கொடுக்கும், எதிர்த்து நிக்காது. என்னை எப்படி நீ டச் பண்ணலாம் அப்படிலாம் நிக்காது, அது சைலண்டா ஒப்பு கொடுக்கும். அப்படின்ற பழைய ஏற்பாட்டு வசனத்தை எடுத்து அந்த மாதிரி எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், அது என்னங்க அந்த மாதிரி எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும்னா என்ன? கொஞ்சம் உதாரணம் கொடுத்து சொல்லுங்களே பவுல் அப்படின்னு பவுல் கிட்ட கேட்டோம்னா உதாரணம் கொடுக்கிறார். என்ன உதாரணம் கொடுக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் உதாரணம் பாருங்க, 36ஆம் வசனத்துல உபத்திரவம். இந்த உபத்திரவம் என்ற வார்த்தை குறிக்குது என்ன அர்த்தம்? உபத்திரவம்னா என்ன? இப்ப நம்ம பேச்சு வழக்க உபத்திரவம் என்ற வார்த்தை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உலகத்தார் மத்தியில் இந்த வார்த்தை அதிகமா பயன்படுத்துறது கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உபத்திரவம் என்ற வார்த்தை அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. பைபிளை தான் நம்ம அதிகமா பயன்படுத்தும் உபத்திரவங்கள். பட் உபத்திரவம்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப முக்கியமா இல்லைங்களா? உபத்திரவம்னா என்னன்னா வேற ஒண்ணு இல்லைங்க. எப்போ சில சத்தியத்துல இருக்கிற ஒரே காரணத்தினால, நல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, ட்ரூத்ல இருக்கிற ஒரே காரணத்தினால என் வாழ்க்கையில ரொம்ப பிரஷர், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், அழுத்தம் ஆகிறேன். காரணம் அந்த அளவுக்கு பிரஷர் இருக்குது, அந்த அழுத்தம் அதிகமா இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில அழுத்தங்கள், மன அழுத்தம் இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு நேரங்கள். இது எப்படி வேணா வரலாம். பட் ட்ரூத்ல இருக்கிற காரணத்தினால, ட்ரூத்ல இருக்கிற காரணத்தினால பாருங்க, உதாரணத்துக்கு குடும்பத்தில இருந்து அம்மாட்ட இருந்து திட்டு வாங்கலாம், அப்பாட்ட இருந்து திட்டு வாங்கலாம், இல்ல மனைவி கணவன் இருந்து அடி கூட வாங்கலாம், பிள்ளைகள்ட்ட இருந்து பேச்சு வாங்கலாம். அந்த பேச்சு, அந்த அடி வாங்கும்போது அது ஒரு உபத்திரம், கஷ்டப்படுறது. உபத்திரம்னா என்னங்க? கஷ்டம், கஷ்டப்படுறது. அந்த நேரத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரஷர் இருக்கும். பிரஷர்னா என்னங்க? ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லைங்களா? அதுதான் அந்த உபத்திரவம். அடுத்து 2வது வார்த்தை சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா வியாகுலம். கரெக்டுங்களா? வியாகுலம். வியாகுலம்னா என்ன? இங்கிலீஷ்ல டிஸ்ட்ரெஸ். டிஸ்ட்ரெஸ்னா வியாகுலம் கரெக்டான வார்த்தை தான். பட் இந்த வியாகுலம் என்னன்னா, அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா சகோதர சகோதரியே, அது ஒரு வகையான ஒரு நெருக்கமான சூழ்நிலை இல்லைங்களா? ஒரு நெருக்கமான கடினமான பாதையில போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அது போன்ற அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில சில நெருக்கடியான சூழ்நிலைகள் வருது, சத்தியத்தின் நிமித்தமா வருது, சில நெருக்கடிகள் வருது பிரதர். நம்ம யாரா இருந்தாலும் நெருக்கடியான காலகட்டங்கள் அது நம்மள அவரவருக்கு தான் தெரியும். வெளியிருந்து பார்த்தா தெரியாது இல்லைங்களா? ஏன்னா எக்லீஷியா சண்டே ஆச்சுன்னா வரோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுல இருந்து ஃப்ரெஷ்ஷா கிளம்பி வரோம், கை கொடுத்து முக மலர்ச்சியோட கை கொடுக்கிறோம், அன்பு பரிமாறிக்கிறோம். ஆனா அவரவருக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன? அது வெளியே காமிச்சுக்கிறதே இல்ல, காமிச்சுக்க கூடாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கான எந்த ஒரு அந்த நெருக்கடியான விஷயத்த கூட வெளியே காமிச்சுக்க மாட்டான், முகத்துல காமிச்சுக்க மாட்டான். அது காரணம் இருக்கு, அதுக்கு என்ன காரணம்ன்றத பார்க்கலாம். ஆனா அவ்வளோ நெருக்கடிகள், அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்.
இல்லைங்களா? இது வியாகுலம். ரொம்ப ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட இந்த வார்த்தை வரும், அவர் வியாகுலப்பட்டார். ஏன்னா ரொம்ப நெருக்குதல் இருந்துச்சு அந்த கெத்செமனே. அதுக்கப்புறம் கெத்செமனேல பாத்தீங்கன்னா அவரு அதுக்கப்புறம் கடந்து போகக்கூடிய ஒரு அனுபவங்களும் ரொம்ப நெருக்கடியான காலகட்டமா இருந்துச்சு. பட் கர்த்தர் இயேசு அந்த வலி வேதனைய அவர் ஃபீல் பண்ணாரு. அடுத்து மூணாவது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, துன்பம். இந்த துன்பம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, சகோதர சகோதரிகளே, பெர்சிக்யூஷன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். அந்த காலத்துல முதலாம் காலகட்ட சபை, இரண்டாம் காலகட்ட சபைனா பெர்சிக்யூஷனுக்கு அளவே இல்லை. அதாவது துன்புறுத்தப்படுறது இல்லைங்களா? அதுவும் ரோமன் சோல்ஜர்ஸ் எல்லாம் நேரா புடிச்சு போவாங்க, ஜெயில போய் அடைச்சிடுவாங்க, வாரினால் அடிப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜனங்களால துன்பப்படுத்துறது. ஒரு ஊருக்கு போய் சத்தியம் சொன்னாங்கன்னா அந்த ஊருக்காரங்க கேட்காம கல்லை விட்டு எறியுது, ஊரை விட்டு துரத்துறது, அந்த ஜனங்கள் அப்படி புடிச்சிட்டு போய் அடி கொடுக்கறது. இதுதான் அந்த காலத்துல அறிஞ்சு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த காலத்துல இருந்த சூழ்நிலைகள் நம்ம நாட்கள்ல இன்னைக்கு இல்ல. அப்ப நம்ம நாட்கள்ல எது பிரதர் பெர்சிக்யூஷன், எது பெர்சிக்யூஷன்? அந்த மாதிரி இல்லை. ஆனா இப்ப நம்ம நாட்கள்ல எப்படி சொல்லலாம்னா, சில நேரங்கள்ல சத்தியத்துக்காக தெரியல, நம்மள யாராவது அடி வாங்கியிருக்கீங்களா நீங்க தெரியல, நீங்க இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. ட்ரூத்ல இருக்கிற ஒரே காரணத்தினால தினமும் நான் அடி வாங்குறேன். நான் சொல்றது சொல்லர்த்தமான அடி. அப்படி யாராவது அடி வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பா பெர்சிக்யூஷன். அப்படி இருக்கிறா நம்ம இன்றைய நாட்டுல கூட சில நேரங்கள்ல அநேகமா சகோதரிகள் விஷயத்துல நம்ம நிறைய பார்க்கலாம் இல்லைன்னா. கணவர்கிட்ட இருந்து ரொம்ப அடிலாம் வாங்குவாங்க, இல்ல பேரண்ட்ஸ் இருந்து சில நேரம் அடி வாங்குவாங்க. ஆனா வாங்கினாலும் நிக்கிறாங்க பாரு, காரணம் இருக்குது. என்ன காரணம்ன்றத பார்க்கலாம். அடுத்து 4th பாயிண்ட் பவுல் பேசுறாரு, பசி. உண்மையிலே நம்ம டெய்லி இந்த பூமியில எல்லா மனுஷனும் வாழ்றது, ஓடுறது, உழைக்கிறது எல்லாம் எதுக்கு தெரியுங்களா? சாப்பாடுக்காக. ஆனா இப்போ அந்த பசின்றது என்ன ஒரு நியாயமான தேவை இல்லைங்களா? அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த நியாயமான தேவை கூட நமக்கு இல்லாத காலகட்டம் இல்லைங்களா? அப்போ இது ஒரு நிலைமை. அடுத்து வஸ்திரம் இல்லாத ஒரு நிலைமை. அடுத்து வஸ்திரம் இல்லாத ஒரு நிலைமை. அப்போ வஸ்திரம் இல்லாத அந்த ஒரு நிலைமை பத்தி சொல்லும் போது, நம்ம எல்லாருக்கும் வஸ்திரம் இருக்குது இல்லைங்களா? பட் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அந்த காலத்துல உண்மையிலே பாத்தீங்கன்னா வஸ்திரங்கள்ன்றது நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா அழகா போயிட்டு என்ன பண்ணலாம், ஒரு ரெடிமேட் கடையில போயிட்டு எடுத்துக்கலாம். இன்னைக்கு அந்த வசதி இருக்குது இல்லைங்களா? ஆனா அன்றைய நாட்கள் அப்படிலாம் இல்லைங்க. அவங்க வச்சிருக்க ட்ரெஸ்ல கம்மி தான், அதையே துவைச்சு அவங்க போட்டுக்கும். சில நேரங்கள்ல வஸ்திரங்களை கிழிச்சிருவாங்க. ஏன்னா அடி வாங்கும் போது வஸ்திரங்கள் என்ன ஆகுங்க, கிளியும் இல்லைங்களா? இருக்கிற ஒரு 2-3 ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுருவாங்க அடிக்கும் போது. அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட தான் போற மாதிரி இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நினைச்சு பாரு, ஏதோ ஒரு பெரிய அவமானம் இல்லைங்களா? 4 பேர் மத்தியில கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு போனா எப்படி இருக்கு நமக்கு? இதெல்லாம் ஒரு அவமானமான நேரம் தான். அந்த மாதிரி சூழ்நிலைகள். அடுத்து சொல்றாரு, அடுத்து 6வது சொல்றாரு. ஏன் சொல்றாரு கேட்டா, நாசமோசம்னா என்ன பிரதர்? பொதுவா நம்ம எல்லாரும் இல்லைங்களா, இந்த பேர் சபை ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க அதெல்லாம் நீங்க அனுபவம் வாங்கிக்கன்னு தெரியல எனக்கு, பட் நான் வாங்கியிருக்கேன் சின்ன வயசுல. என்னுடைய உறவினருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேர் சபை ஜனங்கள் தான். எங்க வீட்டை விட்டு எந்த ஊருக்கு கிளம்புனாலும், ஃபங்க்ஷனோ காது குத்தோ இல்ல எங்கேயாவது ஊருக்கு பஸ் வீட்டை விட்டு கிளம்புனாங்கன்னா எல்லாம் நின்று ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் எப்படி பண்ணுவாங்கன்னா, எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தேவனே, நாங்க இப்போது பிரயாணம் பண்ண போகிறோம், போக்கிலும் வரத்திலும் என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் கிளம்புறோம். இந்த பழக்கம் பாத்தீங்கன்னா தெரியல, மேபி
பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கூட அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவர் பண்ணிட்ட பிரயாணங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டேஞ்சர்ஸ், நிறைய அபாயகரமான பயணங்கள். அந்த பயணங்கள்ல அவரு ஜெபம் பண்ணிட்டு போல, அதாவது போக்கிலும் மரத்திலும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதியும். நோ நோ நோ. அவர் கப்பல் பிரயாணம் பண்ணார், நமக்கு தெரியும். பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட நிறைய பிரயாணங்கள் பண்ணிருக்கும் போது ஏகப்பட்ட அபாயகரமான விஷயங்கள். ஒரு பக்கம் கொள்ளைக்காரர்கள், அதுக்கப்புறம் இயற்கை பேரழிவுகள், ஏகப்பட்ட அபாயகரமான அனுபவங்கள் வந்திருக்கு அன்பானவர்களே. பட் நமக்கு அப்படி அந்த மாதிரி அனுபவங்கள் வாங்கினது இல்லை இல்லைங்களா? பட் இருக்கு, எனி டைம், எப்ப வேணாலும் நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். டேஞ்சர், அபாயகரம். இதுதான் தமிழ்ல நாசமோசம். நாசமோசம். அடுத்து கடைசியா சொல்றாரு பட்டயம். பட்டயம்ன்றது வெப்பன். அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மிரட்டுவான், கத்தி வச்சு மிரட்டுவான். அந்த வெப்பன்ஸ் வச்சு அட்டாக் பண்றது. பாருங்க சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் பவுல் ஒரு லிஸ்ட் போடுறார். இந்த லிஸ்ட் போறதுக்கு காரணம் என்ன இல்லைங்களா? இந்த லிஸ்ட் அவர் போறதுக்கு காரணம் என்ன கேட்டா, இதெல்லாம் உமது நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய அனுபவங்கள். அப்ப இந்த மாதிரி நேரத்துல நாங்க எப்படி இருக்கிறோம்னா, அடிக்கப்படும் ஆடுகளை போல இருக்கிறோம். அமைதியா ஒப்பு கொடுக்கிறோம், சைலண்டா ஒப்பு கொடுக்கிறோம். ஏன் தெரியுமா? இது எதுவா இருக்கட்டும், நாங்க இதை பத்தி கவலைப்படல. ஏன்னா எங்கள் மீது எங்களுக்காக தினமும் தேவனுடைய வலது பார்சத்துல எங்களுக்காக வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். அவர் எங்க மேல அவ்வளவு அன்பு வச்சுட்டாரு. அவர் எங்களுக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இல்லைங்களா? இது பவுல் ரொம்ப தைரியமா பேசுறாரு, ஒரு வீரமா பேசுறாரு. யார், எது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியும்? இந்த சூழ்நிலைகள் மத்தியில சகோதர சகோதரிகள் சந்தோஷமா தங்களை ஒப்பு கொடுப்பாங்க, அடிக்கப்படும் ஆடுகளை போல ஒப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த அனுபவங்கள் எல்லாமே நான் ட்ரூத்ல இருக்கிற ஒரே காரணத்தினால தான் எனக்கு நடக்குது. ஒருவேளை ட்ரூத்ல இல்லைன்னா என் குடும்பத்தார் என்னை இவ்வளவு இகழ மாட்டாங்க. ஒருவேளை ட்ரூத்ல இல்லைன்னா என் குடும்பத்திலிருந்து இவ்வளவு பிரச்சனை வராது, வெளியிலிருந்து எவ்வளவு பிரச்சனை வராது, இவ்வளவு தீமைகள் வராது. பட் ட்ரூத்ல இருக்கிற ஒரே காரணத்தினால தான் என்னை யாரும் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. பட் அதெல்லாம் பத்தி கவலை இல்லை, இதெல்லாம் எவ்வளவு விஷயமா இருக்கட்டும், இதனால நான் சோர்வடைய மாட்டேன். ஏன்னா எனக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு தேவனுடைய சமூகத்துல. அவர் என் மேல வச்ச அன்பை விட்டு இது ஒண்ணும் என்னை பிரிக்கவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம என்ன பொதுவா என்ன ஆயிரும், சோர்ந்து போய் சரி நமக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்னு கட் பண்ணிட்டு போவோமா இல்லைங்களா? அது மாதிரி இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற இது ஒண்ணு பவுல் என்ன பண்றாருன்னா, பேசி முடிச்சுட்டு அடுத்து ஒரு வேலை 37ஆம் வசனம் ரொம்ப ஹைலைட் வசனம். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான வார்த்தை, இவை எல்லாவற்றிலேயும். இவை எல்லாவற்றிலேயும் என்ன அர்த்தம்னா, இவை எல்லாவற்றிலேயும் விட என்ற அர்த்தம் இல்லை. இதன் மத்தியில எதன் மத்தியில இப்ப படிச்சோம் இல்லைங்க ஒரு 7 பாயிண்ட்ஸ். இந்த 7 விதமான சூழ்நிலைகளுக்குள்ள நான் இருந்துட்டாலும் இதன் மத்தியில நானு ஜெயிப்பேனான்னு கேட்டா என் மீது ஒருத்தர் அன்பு வச்சிருக்கிறார் இல்லைங்களா,
அவரால நான் ஜெயிப்பேன். ஜெயிப்பேன் இல்ல, இங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாங்க, முற்றும். பட் இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, மோர் தென் ஓவர்கமர்ஸ். மோர் தென் என்ன அர்த்தம்? மோர் தென் ஓவர்கமர்ஸ். நீங்க பிப்ளிக்கல் கமெண்ட்ரி பாத்தீங்கன்னா பிரதர் ரசல் இதுக்கு நிறைய விளக்கம் கொடுப்பார். திரள் கூட்டத்தாரும் ஜெயம் கொண்டவர்கள் தான். ஆனா சபை ஜெயம் கொண்டவர்களை பார்க்கிலும் ஜெயம் கொண்டவங்க, அப்படி வரும். அப்போ ஜெயம் கொண்டவங்களை பார்க்கிலும் ஜெயம் கொண்டவங்க என்ன அர்த்தம்? சகோதர சகோதரிகளே, நானும் ஜெயம் கொள்றேன், நீங்களும் ஜெயம் கொள்றீங்க. எப்படி? நம்மேல் அன்பு கூறுகிறவராலே நம்ம ஜெயம் கொள்றோம். ஆனா நம்மள யாரு மோர் தென் ஓவர்கமர்ஸ்? அது இந்த மாதிரி சூழ்நிலைகள் மத்தியில அது ரொம்ப நல்லாவே யோசிக்கும். பட் நம்ம தேவன் கிருபை தான் இருக்க இல்லைங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நமக்கு நம்ம லைஃப்ல இல்ல. இவ்வளோ என்னங்க பர்சிக்யூஷனு, அப்புறம் பெரில், அபாயகரமான சூழ்நிலைகள், பட்டயம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இல்லை. பட் இதெல்லாம் இருந்தும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கிறிஸ்து தங்கள் மேல வச்ச அன்பினால ஜெயம் கொண்டவங்க மேல ஜெயம் கொண்டவங்களா இருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு பவுல் என்ன பண்றாருன்னா, இந்த நீங்க ஒரு ஸ்கூல் லைஃப்ல நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் அல்லது எதுகை மோனைமே வரும் இல்லைங்களா? உதாரணத்துக்கு கருப்பு வெள்ளை இல்லைங்களா? ஏறுதல் இறங்குதல் ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பயன்படுத்துறாரு பவுல். எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. 38, 39 மரணம் ஜீவன், மரணம் ஜீவன். அடுத்து தேவதூதர்கள். தேவதூதர்கள் யாரு? கண்ணுக்கு தெரியாத வல்லமை உள்ள தூதர்கள். அடுத்து அதிகாரம். அதிகாரம் சொல்லும்போது கண்ணுக்கு தெரியக்கூடிய பெரிய அதிகாரங்கள் இல்லைங்களா? அது. அதுக்கப்புறம் வல்லமைகளால், இது சிங்கிள் வார்த்தை. அடுத்து நிகழ்காரியம், வரும் காரியம். வரும் காரியம்னா எதிர்காலத்துல. உயர்வு தாழ்வு. மற்றபடி எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று கணிக்கிறேன் அப்படி சொல்லல, பிரிக்க மாட்டாது என்று நினைக்கிறேன் அப்படி சொல்லல, கன்ஃபார்மா சொல்றாரு, நிச்சயத்திருக்கிறேன். இப்படித்தான் ஒரு புது சிருஷ்டிமை யார் ஒருத்தர் தங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிச்சயத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சு லேக்கன் 44ல ஒரு மெம்பரா போயிருவாங்க. மன சகோதர சகோதரர்களே, சோ நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்களா? சோ நீங்களும் நானும் அந்த ஒரு மைண்ட்ல இருக்கிறோமா பாருங்க. அதுக்கு ஒரு லிஸ்ட் போடுறாரு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் மரணம் இல்லைங்களா? அதாவது மரணம் சொல்லும் போது எனி டைம் எப்படி வேணாலும் நமக்கு மரணம் வரலாம் இல்லைங்களா? பாருங்க, ஒரு சகோதரர் இருந்திருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆக்சுவல் நிமோனியா பிரச்சனை தான். இப்ப நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற பிரதர் தான். ஆனா திடீர்னு அவரு நிமோனியா ரொம்ப அதிகமாயிடுச்சு. பட் அவருக்கு தெரியல அந்த விஷயம். கொரோனா நினைச்சிட்டாங்க, கொரோனா டைம்ல. அப்ப அவர் என்ன பண்ணிக்கிறாரு, நேரம் அவரே போயிட்டு ஜிஹெச்ல அவர் தன்னைத்தானே போயிட்டு அட்மிட் பண்ணிட்டார். அவர் நினைச்சாரு கொரோனா போல, சரி நம்ம போய் அட்மிட் ஆயிக்கலான்னு போய் பார்த்துட்டு. ஆனா அங்க போனா அவருக்கு நிமோனியா வந்திருக்குது. பட் அவனுங்க ஜிஹெச் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொரோனா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவருக்கு இருக்கிற பிரச்சனையே வேற. சாயங்காலம் போய் நடந்து போய் அட்மிட் ஆகுறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த சகோதரர் மரணமே அவருக்கு வந்துருச்சு. காரணம், அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டாஃப் கொடுத்துட்ட ட்ரீட்மெண்ட் சம்பந்தமே இல்லாத ட்ரீட்மெண்ட். இப்படித்தான் உலகத்தானுக்கு மத்தியில இப்படித்தான் நமக்கு எதிர்பார்க்க முடியும்.
ஏன்னா உலகத்திற்கிட்ட எந்த ஒரு நம்ம நன்மையெல்லாம் அடைய முடியாது. அவர் நினைச்சாரா, சரி நம்ம போயிட்டு அட்மிட் ஆயிக்கலாம். அவர் நினைக்கல அடுத்த நாள் தன் ஜீவன் நாங்க போகும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மரணம் எப்ப வேணாலும் வரட்டும், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இப்பவே வந்தாலும் ஐ எம் ரெடி. ஏன்னா தேவனுடைய அன்பு என் மேல இருக்குது. இப்ப நான் மறிச்சாலும் பிரதர் சிஸ்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐ எம் ரெடி. சொல்ல முடியுமா? மரணமானாலும் ஒரு வேளை இல்ல பிரதர், இன்னும் சில நாட்கள் இருக்கணும். ஜீவனானாலும் இந்த உலகத்துல இன்னும் சில நாட்கள் இருக்கணும். ஓகே. அடுத்து தூதர்கள் சொல்லும் போது கண்டிப்பா நல்ல தூதர்கள் பத்தி பேச வாய்ப்பு இல்லை. விழுந்து போன தூதர்கள் இல்லைங்களா? இந்த விழுந்து போன தூதர்கள் இருக்கிறான். ஒருவேளை இது அவங்களையும் சொல்லலாம், இல்ல கள்ள போதகர் அவங்களும் பாத்தீங்கன்னா தூதர்கள் தான் பைபிளை படிக்கும். தவறான போதகர்கள், தவறான வழி நடத்தக்கூடிய மேய்ப்பர்கள் நிறைய எக்லீஷியால, ஒருவேளை ஒவ்வொரு எக்லீஷியா மெம்பர்ஸுமே தங்களை பத்தி திங்க் பண்ணும். தங்களுக்கான மேய்ப்பர்கள் நல்ல மேய்ப்பர்களா தவறான மேய்ப்பர்களா? ஒருவேளை தவறான மேய்ப்பர்களாவே இருந்துட்டாலும் புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய அன்பு எங்க மேல இருக்குது. அடுத்து அதிகாரங்கள் ஆனாலும், அதிகாரம் சொல்லும் போது பெரிய பவர் இல்லைங்களா? இன்ஃப்ளூயன்ஸ். இந்த உலகத்துல ஏகப்பட்ட அதிகாரம் இருக்குது. அரசியல் அதிகாரம் இருக்குது, பண அதிகாரம் இருக்குது இல்லைங்களா? நிறைய இருக்குங்க. உலகத்துல நிறைய தீமைகள் நடக்குது அன்பானவர்கள். பாருங்க, இப்ப கூட ஒருத்தருக்கு மரணம் வந்துச்சு, அடிச்சே கொண்டாங்க. இதெல்லாம் அவர் நினைச்சு பார்த்துட்டு பாரா? ஆனா யார் அடிச்சு கொண்டா? அதிகாரத்துல இருக்கிறவர்கள் தங்களுடைய பலத்தை பயன்படுத்தி ஒரு நபரை என்ன பண்ணிடுறாங்கன்னா கொண்டு போடுறாங்க. திடீரென்று தீமைகள் வந்துருது. அது மாதிரி என்ன விஷயமா இருக்கட்டும் விட்டு. அடுத்து நிகழ்காரியங்களாலும் வரும் காரியங்கள் உடைய அர்த்தம் என்னன்னா, அது நிகழ்காரியம் சொல்லும்போது பிரசன்ட். நிறைய சேலஞ்சஸ் ஒரு நாளுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. சோ அது ஒண்ணு. அடுத்து வரும் காரியங்கள் சொல்லும் போது தெரியல, இன் ஃபியூச்சர்ல தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள போறோம், என்னென்ன விஷயம் வரப்போகுது, அதெல்லாம் நம்ம யோசிச்சு பயம் வருதா? நமக்கு பயம் இருக்கா? கண்டிப்பா பயப்படக்கூடாது. என்ன வேணா நடக்கட்டும் பிரதர், எது வேணா என் லைஃப்ல வந்தாலும் பரவாயில்ல. அடுத்து வல்லமைகளான, வல்லமை சொல்லும் இங்கிலீஷ்ல பவர்ஸ். சோ வல்லமை சொல்லும் போது என்ன சொல்லலாம், அர்த்தம் என்ன? பொதுவா வல்லமை பல வகையில் இருக்குது. உதாரணத்துக்கு இயற்கை பேரழிவுகள், அதுவும் வல்லமை தான். இயற்கை பேரழிவுகள் இல்லைங்களா? இப்ப கொரோனா வந்துச்சு இல்லைங்களா? அதெல்லாம் இயற்கை பேரழிவு தான். அந்த நேரத்துல அநேக பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்க இந்த திருத்துறைப்பூண்டி பகுதியெல்லாம் போனீங்கன்னா பிரதர் சிஸ்டர்ஸ் வீடுகளை இழந்துட்டாங்க. வீடுகள்லாம் இடிஞ்சு ரொம்ப சிரமமாயிட்டாங்க இல்லைங்களா? பாருங்க, இப்போ உக்ரைன்ல கூட பிரதர் சிஸ்டர்ஸ் இப்பவும் இருக்கிறாங்க. காரணம், அங்க நடக்கக்கூடிய போர் எவ்வளவு சிரமம் இருக்கு இல்லைங்களா? சோ இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் சொல்றாரு உயர்வானாலும் தாழ்வானாலும். அப்படின்னு அர்த்தம்னா, உயர்வு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அதாவது சகோதர சகோதரி சில தடைகள் பத்தி சொல்றாரு. அதாவது சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம எட்டாத கனி அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த எட்டாத கனின்னு என்ன அர்த்தம்? அதெல்லாம் நம்ம வாய்ப்பே இல்லை பிரதர். அப்படி அதெல்லாம் இருந்து நல்லா இருக்கும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இருந்துட்டாலும் இல்லைங்களா? அதே போல தாழ்வு சொல்லும் போது ரொம்ப ஆழமான விஷயங்கள் நம்மளால போக முடியாது, அந்த மாதிரி காரியங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேற எந்த சிருஷ்டியானாலும், அது வேற எந்த சிருஷ்டின்னு என்னத்தோம்னா படைக்கப்பட்ட காரியங்கள், வேற படைக்கப்பட்ட எந்த காரியமா இருக்கட்டும். படைக்கப்பட்ட காரியம் என்ன அர்த்தம்? மனுஷனால் படைக்கப்பட்ட காரியங்கள், மியூசிக்கு இல்லைங்களா? அப்புறம் நிறைய சயின்ஸ்,
நிறைய எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாம் மனுஷனால் படைக்கப்பட்ட காரியங்கள் தான். பட் எதுவா இருக்கட்டும் இல்லைங்களா, இதனால புரிஞ்சுக்கோங்க, தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பு அசைக்கவே முடியாது. ஏன்னா இவை எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா பவுல் தெளிவா சொல்லி முடிக்கிறாரு, கர்த்தராக இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பு நம்ம மேல எதை சார்ந்து இருக்கு? தேவன் எதன் அடிப்படையில நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாருன்னா, கிறிஸ்து இயேசுவில் உள்ள இயேசுக்குட்பட்டவங்களா இருக்கிறவங்களுக்கு, யாரெல்லாம் கர்த்தர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தங்களை முற்றிலும் அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவங்க விஷயத்துல என்ன சூழலையா இருக்கட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா தேவனுடைய அன்பை அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறான். தேவனுடைய அன்பு தம்முடைய குமாரனையே தேவன் கொடுத்திருக்கும் போது அவரோடு கூட மற்ற காரியங்களை கொடுக்காம இருப்பாரா? இல்லைங்களா? கண்டிப்பா கொடுப்பார். தேவன் தினமும் நம்மளை எப்படி வழி நடத்துறாரு, தினமும் நம்முடைய ஆவிக்கேற்றபடி பார்க்கிறாரு, ஒவ்வொரு நாளும் கிருபை காமிக்கிறாரு. எத்தனையோ முறை நம்ம விழும்போது, பலவீனப்படும் போது, சோர்ந்து போகும்போது தூக்கி விடுறாரு. அன்பானவர்களே, நம்ம மரிக்கிற வரைக்குமே, ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரைக்குமே புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய அன்பு எக்காலத்திலும் குறையாது. அது நல்லா புரிஞ்சுக்கும். ஆனா நம்ம இதுவரைக்கும் முடிச்சிட்டோம். 8ஆம் அதிகாரத்தை பவுல் முடிச்சிட்டாரு. ஒரு கேள்விக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்கணும். என்ன கேள்வினா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு தான் இவ்வளவு விஷயம் பவுல் பேசுறார். இதுல அவர் போட்ட லிஸ்ட்ல நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த போட்ட லிஸ்ட்ல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதெல்லாம் எதுவும் பிரிக்க முடியாது. ஆனா ஒண்ணு இருக்குது. அந்த ஒண்ணு இருந்தா பிரிக்கலாம். அந்த ஒண்ணு என்ன நீங்க நினைக்கிறீங்க? அது வேற யாரும் இல்ல, நம்ம தான். இல்லைங்களா? ஒருவேளை நாம பாவத்தை விரும்பி, பாவங்களை விரும்புகிறவர்களாக, உலகத்தை நேசிக்கிறவர்களாக, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விசுவாசத்துக்குள்ள போகாம வளராம ஒருவேளை நாமளே உலகத்துக்குள்ள போறோம் அப்படின்னா, அன்பானவர்களே, சொல்ல முடியுமா கிறிஸ்துவின் அன்பை விட்டு இது நம்மை பிரிக்கும்? அப்ப அன்பை விட்டு பிரிக்குதுன்னா கண்டிப்பா கிறிஸ்து அன்பு குறையாது, தேவன் அன்பு குறையாது, அல்லது இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எதுவும் நம்மளைய பிரிக்காது. ஒருவேளை பிரிக்குது அப்படின்னா அது எதுவா தான் இருக்கும்? பிரச்சனை எங்கன்னா நம்ம தான் சொல்ல முடியும். பட் நம்மன்னு பவுல் இங்க பேசல. பட் நம்முடைய சகோதரர் இப்படிதான் கொடுக்குறான். அதனால நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்டவங்களை பத்தி நம்ம பேசாம, யார் ஒருத்தர் சத்தியத்துக்காக தேவனுக்காக வைராகியமா நிக்கிறாங்களோ, கடைசி வரைக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்னு ஒரு குறிக்கோளா இருக்கிறாங்களோ, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நல்ல பூஸ்ட் பண்ற மாதிரி இந்த 8ஆம் அதிகாரம் அங்க இருக்குது. 8ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையா பேசி முடிச்சிட்டாரு. அடுத்து 9ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறார். புது டாபிக் ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறார், என்ன விஷயம் சொல்றாரு என்பதை அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.